ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரால இன்னைக்கு கண்மணியை பத்தி எல்லா உண்மையும் போய் சொல்லிடுறாங்க வள்ளி. ஒரு சூப்பரான ஒரு முடிவை எடுக்கிறாங்க வீரா. இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிட்டு மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. வேலைக்கு வந்திருக்காங்க கடைக்கு வீரா. அதை பார்த்துட்டு ராகவன் திரு முழிக்கிறாரு. என்னமாமா, நான் இங்க வேலை செய்யலாம்ல? கண்டிப்பா வீரா, நீ செய்வாவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீரா போய் வேலைக்கு உட்கார போறாங்க. போற பக்கமே பாத்தீங்கன்னா குட் மார்னிங் அண்ணி, குட் மார்னிங் அம்மின்னு ஆளுக்கு பேசுறாங்க. இதுல வேற ரெண்டு பசங்க, என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, அண்ணன் வரல அப்படின்னு சொன்னோடனே இன்னொருத்தர் சொல்றாரு, டே அண்ணன் அண்ணி தெரியாம கல்யாணம் பண்ணார்ல, அதனால பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அக்கா, சமையல் பண்ணி அன்னைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரி சரி, அண்ணன் வர. ரொம்பவும் கடுப்பாகிற மாதிரியே வீரா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த ரெண்டு பேரும். அதை பார்த்துட்டு செம்ம கோவத்துல எழுந்துச்சு வர்றாங்க வீரா. அடுத்தவங்க விஷயத்துல புறணி பேசுறதை விட்டுட்டு முதல்ல வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வர்றாங்க. மாமா நான் கிளம்புறேன் மாமா. என்ன ஏன் கிளம்புற வீரா? மாமா என்னால இங்க வேலை செய்ய முடியாது. முதல்ல மாதிரி இங்க எதுவுமே இல்லை, பழசு மாதிரி எதுவும் இல்லை, இனிமேலும் அது மாதிரி இருக்க போறதும் இல்லை, அதனால இங்க வேலை செய்ய முடியாது மாமா என்னால, நான் அதனால கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க வீரா. வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க மாதிரி மாறன் கேட்டு மேல ஏறி நின்னுக்கிட்டு, இவ இருந்தாலும் சாப்பிட கூப்பிட மாட்டேங்கிறாங்க, இல்லைனாலும் சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வேகமா வீரா வீட்டுக்குள்ள போக வர்றாங்க. ஹாய் டார்லிங், என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? ஆமா அத்தை ஏதாச்சும் உன்னை கூப்பிட்டுச்சா? ஏன்டா நீ இப்படி இருக்க, இங்க இருந்துகிட்டு என் உயிரை வாங்குற? அங்க கடைக்கு போலான்னா அங்கேயும் எனக்கு பெரிய பிரச்சனை, ரோட்ல நடந்து வந்தாலும் பிரச்சனை, எல்லாரும் மாறனோட பொண்டாட்டின்னு எனக்கு அப்படி டென்ஷன் ஆகுது கேட்கறப்பையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு மாறன். இனிமேல் யாருக்குமே நான் ஹெல்ப் பண்ண போறது இல்லை, பாவம்னு பார்த்து உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு உனக்கு ஹெல்ப் பண்ண பாரு, அது ஏன் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு, உன்னாலதான்டா அப்படின்னு சொல்லவும், சீச்சி நீ அப்படிலாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமலே இருக்க முடியாது, அதனோட குணம் இல்லை அப்படின்னு சொல்றாரு மாறன். அப்படி சிரிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு நீ பாட்டில கூலா நின்றுட்டு இருக்கியே, இந்த குற்ற உணர்ச்சி உனக்கு இல்லையாடா? மாறன் சொல்றே, சும்மா திட்டிகிட்டே இருக்காதடி, அந்த கல்யாணம் நடந்திருந்தா உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உன் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குமே பிரச்சனை தான், அது தெரியாம சும்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காத, சரி விடு புரிஞ்சுக்குவா, எங்க போயிருப்பாரா அப்படின்னு சொல்றாரு மாறன். நீ அப்படியே நினைச்சிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா உள்ள போயிடுறாங்க வீரா போன பின்னாடி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு மாறன். வந்ததும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது, வளர்த்ததும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமடா மாறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க அம்மா முத்துலட்சுமி நின்றுட்டு இருக்காங்க. ஏ வீரா, என்னடி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல, செம்ம கோவமா முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. என்னடி பிருந்தா இப்படி கோவமா போறா அப்படிங்கிறாங்க முத்துலட்சுமி. வீராவோட ரூமுக்குள்ள வர்றாங்க. பார்த்தா அங்க நம்ம வள்ளி இருக்காங்க. வள்ளியை பார்த்தோன்னே பயங்கர கோவம் வருது. யாருமே என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்கல்ல வீரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வீரா, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வள்ளியும் டென்ஷனாக தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க வள்ளியம்மா, என்னாலெல்லாம் அவன் கூட சேர்ந்து வாழ முடியாது, நீங்க திரும்ப இப்படி வந்து கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு வள்ளியம்மா, ப்ளீஸ் வள்ளியம்மா நீங்க இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு பேசு வீரா. என்ன சொல்ல போறீங்க? என் மாற நல்லவன், அவனை மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது, அவனை பத்தி புராணம் பேச தானே வந்திருக்கீங்க, இங்க பாரு நான் அவனை பத்தி பேச வரல அப்படின்னு சொல்றாங்க வள்ளி. அப்புறம் யாரை பத்தி வள்ளியம்மா பேச வந்தீங்க? நான் கண்மணியை பத்தி பேச வந்தேன். அவ என்ன தப்பு பண்ணா? அவ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாளா? கண்மணி எல்லாமே தப்பா யோசிக்கிறா அப்படின்னு சொல்லி வள்ளி சொன்னோன்னே, என்ன தப்பா யோசிக்கிறா? ஓ புரிஞ்சு போச்சு, நான் மாறன் கூட வாழக்கூடாதுன்னு அவ சொன்னான்னு நினைக்கிறீங்களா? உங்க மருமகனா அவன் ஒன்னும் ஒதுக்கி வைக்கல, நான் தான் ஒதுக்கி வச்சிருக்கேன், அவ சொல்லி ஒன்னும் நான் எதுவுமே செய்யல வள்ளியம்மா. வீரா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, என் அண்ணனும் என் அண்ணன் பசங்களும் அவளை எவ்வளவு நம்பிட்டு இருக்காங்க தெரியுமா? இதை என் அண்ணன் கிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? வள்ளியம்மா இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அத முதல்ல சொல்லுங்க. என் அக்கா என்ன பண்ணா வள்ளியம்மா? வீரா உன் அக்கா எங்க குடும்பத்துல வாழ வல்ல அத மொத்தமா எரிக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க வள்ளி. இதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆயிருது. என்ன வள்ளியம்மா சொல்றீங்க? ஆமா, அதுவும் அந்த ராஜேஷோட அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டு என் புள்ளியோட சாவுக்கு நீதி வேணும்னு சொல்லி அவளும் பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க வள்ளியம்மா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என் அக்கா மேல பழிய போடாதீங்க, நீங்க எதுக்கு இப்படி பழிய போடுறீங்க? ஐயோ வீரா, எந்த ஆதாரமும் இல்லாம சொல்லல வீரா, கண்மணி இது மாதிரி பேசும்போது அதை என் காதால கேட்டேன், என் கண்ணால பார்த்தேன். ராகவன் நான் தூக்கி வளர்த்த புள்ள, அவன் வாழ்க்கை கண்ணு முன்னாடி அலையறத நான் பார்த்துட்டு இருப்பேனா? அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நான் கண்மணி மேல பழிய போடுவேனா? நீ சொல்லு, யாருகிட்ட இதை சொல்ல முடியாது வீரா, அதனாலதான் உங்ககிட்ட இதை தூக்கிட்டு வந்திருக்கேன் வீரா. வள்ளியம்மா நீங்க இதை பேசுறத பார்த்தா நான் வாழ வராதனால என் அக்காவையும் அனுப்பிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது வள்ளியம்மா.
எனக்கு என்னமோ இதெல்லாமே மாறன்னு சொல்லித்தான் நீங்க செய்யறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது வள்ளியம்மா. வள்ளியம்மா நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திரும்பி நிக்கிறாங்க. அப்ப பார்த்தா அவங்க அக்கா கண்மணி பேசுற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க, ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல வள்ளி, அந்த வீடியோவை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க வீரா கிட்ட. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகுது. அந்த வீடியோவை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் மாறன் அழிப்பேன், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரவா அழிப்பேன் அதெல்லாம் சொன்னாங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, மாறனுக்கு இது மாதிரிலாம் பண்ணவும் மாட்டா, பண்ணவும் தெரியாது, இது எல்லாமே பேசுறது உன் அக்கா தான். இப்ப என்ன இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதோ இந்த கம்ப்யூட்டர்ல பண்ணுவாங்கல்ல, இந்த முகத்தை மாத்தி மத்தவங்க பேசாதத பேசுற மாதிரியும் இது மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்றியா? அது மாதிரிலாம் எனக்கு செய்ய வராது, செய்யவும் தெரியாதுமா. அவ தப்பான வழியில போயிட்டு இருக்கா வீரா, அவளை மாத்தியே ஆகணும். உன் அக்காவை பொண்ணு கேட்டு வந்தப்போ இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா கல்யாணம் ஆகி வந்த பின்னாடி மாறனை மட்டும்தான் அவன் வெறுத்தாலே தவிர மத்தவங்களுக்கு யாரையும் வெறுக்கல. அதனால நானும் பேசாம இருந்துட்டேன். ஆனா இப்படி ஒரு செயலை அவன் நினைச்சிட்டு இருப்பான்னு நினைச்சும் கூட பார்க்கல வீரா. ஒரு தாய் வயிற்றுலதான் நீயும் அக்காவும் பிறந்தீங்க. ஆனா அவ குணம் வேற, உன் குணம் வேற. நீ தங்கம், ஆனா உன்ன மாதிரி அவ இருக்க மாட்டா வீரா. உனக்கும் அவளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. குடிச்சுக்கிட்டு வீதியில படுத்து கிடந்த மாறனை மாத்தி ஒரு மனுஷனா மாத்திருக்க நீ எங்க? இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஓ அக்கா எங்க? இங்க பாரு, இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனை பார்த்துட்டு நீ வர்றன்னு நினைச்சா இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்ட்டு இந்த போனை அவங்க கிட்ட, அந்த வீடியோ இருக்குல்ல அந்த போனை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து வள்ளி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வள்ளி வெளியே வர்றாங்க. வெளியே வந்தோடனே என்னாச்சுமா, அவ ஏதாச்சும் பேசினாளா அப்படின்னு கேக்குறாங்க முத்துலட்சுமி. இல்ல ஒண்ணும் தான் பேசல, அவ கண்டிப்பா வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வர்றாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க அத்தா, எனக்கும் என்னன்னு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிருந்தா கிட்ட முத்துலட்சுமி. அடுத்ததே வெளியே வரும்போதே வள்ளி கிட்ட என்னத்த என்னாச்சு, அவ ரொம்ப திட்டினாளா அப்படின்னு கேக்குறாரு மாறன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இல்ல மூஞ்சி ஒரு மாறி இருக்கேன், அடே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மாறனை அழிச்சிருவேன், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை நினைச்சிட்டு பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல. என்னத்த பயமா இருக்குதுங்கிற, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையாத்த? சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா தான் வந்த, ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க. அத்தா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, ஏதாச்சும் அவ திட்டுனாளா? சே அவெல்லாம் எதுவுமே திட்டலடா அப்படின்னு சொல்றாங்க. அத்தா நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத அத்தா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நீ முதல்ல வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. என்னத்த, அவளை கூட்டிட்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள விடுவேன், இல்லாட்டி இந்த ஸ்ட்ரீட்ல கூட காலை வைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப இப்படி சொல்ற? ஆமாடா எனக்கு ஒரே பயமா இருக்குது, இப்படி இதெல்லாம் தீக்க போறேன்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அத்தா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சீக்கிரம் அவ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரண்டா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க வள்ளி. அத்தை பேச்சு ஒரு மாதிரி இருக்குதே, என்னமோ தெரியல, அத்தை ஏதோ எங்கிட்ட இருந்து மறைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு மாறன். அடுத்ததே யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த போனை வச்சுக்கிட்டே அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க வீரா. ரொம்ப நேரம் யோசனை பண்றாங்க, அந்த வீடியோவை பாக்குறாங்க, யோசனை பண்ணிட்டு ராமச்சந்திரன் சாரோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நாச்சுன்னா அங்க வந்தே ஆகணும். அதுவும் சாதாரணமா கண்மணியோட தங்கச்சியா அங்க போனா எதுவுமே நடக்காது. மாறனோட ஒய்ஃபா சரிசமமான உரிமையை எடுத்துக்கிட்டு தான் அங்க போகணும். ஏன்னா மாறனே இந்த ஜென்மத்துல நான் அவளை ஏத்துக்க போறது இல்ல, அவன் தாலி கட்டினது இதுக்காச்சும் யூஸ் ஆகட்டும். நான் வர்றேன் கண்மணி, அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கும் நான் வர்றேன் கண்மணி அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க வீரா. இதோட இந்த எபிசோட் முடியுது.